வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? லோடிங் பாயிண்ட் வந்தாச்சுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து நிறைய மாறி இருக்குது. அதனால் வந்து எங்கே லோடு ஏற்றினாலும் நம்ம பில்லுலேயும் சரி, இவே பில்லையும் சரி ஒரே நம்பர் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஆனந்த் கௌசிக்னு சொல்லி நாமக்கல்லில் சேர்ந்தவர் வீடியோ போட்டுட்டு வர்றாரு. அவர் வீடியோவை நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் கம்பெனிலேருந்து இந்த மெசேஜ் வந்து எங்களுக்கு அப்டேட்டாக வந்துச்சு. கண்டிப்பாக வந்து இவே பில் செக் பண்ணிவிட்டு தான் வந்து வண்டி எடுக்கணும், வண்டி நம்பர் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் நிறைய தகவல் சொன்னாங்க. அது வந்து வேணாம், மொத்தத்தில் வண்டி நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஆனந்த் கௌஷிக் அண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ போட்டார். இந்த இவே பில் பிரச்சனையிலே பார்த்தீங்கன்னா சூரத்தில் ஒரு வண்டி மாட்டிடுச்சு, 25,000 ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. கீழே கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து பார்டர்லலாம் எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமாக நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பார்டரில் வந்து சேல் டேக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட்டில் வழியில் பார்த்தீங்கன்னா இனோவா காரில் சேல் டேக்ஸ்னு போட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டானது, கர்நாடகா அவங்கவுங்க மாநிலத்துக்கு உண்டான சேல் டேக்ஸ் வந்து வண்டியை மறைச்சி வந்து பில் செக் பண்ணுவாங்க. இனிமேல் ரொம்ப அதிகமாக செக் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த ஜிஎஸ்டிலாம் மாறி இருக்கிறதுனால ஒரு 2 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்கப் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கவனமாக நம்பர் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தற்குறிகள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. அவர் எவ்வளவோ நல்ல வீடியோக்கள் போடுறாரு. அவர் வீடியோவை வந்து நான் லைனில் போகும்போது ஆக்சுவலாக நான் மேலே கிளம்புறதா இருந்தாலே லாஸ்ட்டாக அவர் போட்ட ஒரு 4-5 வீடியோவை பார்த்துட்டு தான் நான் வண்டி எடுப்பேன். ஏன்னா வழியில் என்ன பிரச்சனை இருக்குது, ரூட்டு பிளாக் பண்ணியிருக்காங்களா, இல்லை புதுசாக எதுவும் பைபாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த ஊரில் வந்து என்ன மாதிரி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குவேன். இதே மாதிரி அவருக்கு வந்து முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தாங்க, இந்த பன்றிப்பூர் பந்தர்பூர், அந்த வெண்ணெயெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அது அன்னைக்கு இருந்தவங்க அதை வந்து இங்கிலீஷ் படிக்கும்போது அந்த மாதிரி படிச்சுட்டாங்க. அது அப்படியே வந்துருச்சு. இன்றைக்கி பந்தர்பூர்னா எனக்கு தெரியும். இதே என் கூட ஒரு சக டிரைவர், ஒரு 45 வயசு ஓட்டுநர், அவருக்கு வந்து பன்றிப்பூர்னா தான் தெரியும். அதனால் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க, தேவையில்லாத தள்ளி விட்டுருங்க. இல்லைனா நீங்களே செல் எடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நல்லதை போடுங்க. நன்றி, வணக்கம். ஆனந்த் கௌஷிக்கு ஃபேஸ்புக் பேஜில் போய் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அவரை பின்தொடர்ந்து பாருங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அவர் நிறைய நல்ல செய்தி சொல்கிறாரு. எல்லாருமே இப்போ நான் சொல்கிறதே ஒன்று உங்களுக்கு பிடிக்கும், ஒன்று பிடிக்காமல் போகும். பிடிச்சதை எடுத்துக்கோங்க, பிடிக்காத தட்டி விட்டுருங்க. கீழே கமெண்டில் வந்து தரக்குறைவாக பேசுகிற வேலைலாம் வந்து வச்சுக்காதீங்க. அவருடைய கமெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு டிரைவராக இருந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது.